சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்தாங்க காப்பி. வேண்டாம்மா. ஐயா வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது, குடிங்க. அம்மா சாப்பிடுமா. அண்ணி அதை கொடுங்க. அத்தை இது குடிங்க. வேண்டாம்ப்பா. சொல்றேன்ல புடிங்க. கொஞ்சம் சாப்பிடுமா. சாப்பிடுங்க. அம்மா அழாதம்மா. இல்ல இப்ப நீங்க எதுக்கு இப்படி உடைஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியலையே. அத்தை இங்க பாருங்க, தப்பு பண்ணது அவரு. தைரியமா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கேவலம் சொத்து தான் முக்கியம்னு போனவருக்காண்டி நீங்க எதுக்கு அழுகணும்? 1000 தான் இருந்தாலும் கஷ்டமா தானே சக்தி இருக்கும். எதுக்குங்கிற அண்ணி இப்படி எல்லாத்துக்கும் நீங்க உட்காந்து யோசிச்சு அழுகிறதுனாலதான் அவங்க ஏறி மிதிச்சுட்டு போய்கிட்டே இருக்காங்க. அன்னைக்கு கதிர் அடிபட்டு கிடந்தப்போ என்னமோ அப்படி துடிச்சிங்க. இப்ப என்னாச்சு? எலெக்ஷன்ல ஓட்டு வேணும்னு சொல்லிட்டு அண்ணன் பின்னாடியே வீல் சேரை தள்ளிட்டு போயிட்டான். இங்க பாருங்க, நீங்க மாறுற வரைக்கும் அவன் மாற மாட்டான். நீ எழுதி வச்சுக்குங்க. தாருங்க, அவருக்கு அவர் குடும்பம் தான் முக்கியம். எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாரு. போனது போனதாவே இருக்கட்டும், விட்டுருங்க. உங்களுக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம் இங்க. ஜனனி உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லல, அவ சொல்லவும் மாட்டா. உங்களுக்கு சப்போர்ட்டா நாங்க இத்தனை பேர் இருக்கோம். உங்களுக்கு ஆறுதல் சொல்லி உங்களுக்கு சப்போர்ட்டா நிக்கலான்னு தான் நாங்க ஊர்ல இருந்து கிளம்பி வந்தோம். இப்ப எல்லாமே மாறி போச்சேப்பா. ஜனனிமா, அப்பா இப்படி பண்ணுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையம்மா. அழாதம்மா ப்ளீஸ்மா. எங்களுக்குள்ள 1000 சண்டை வரும், கருத்து வேறுபாடு வரும். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டோம். எங்க வீட்டுல எல்லாருமே ஒன்னா இருந்தாலும் அவர் ஒரு நாள் வீட்டுல இல்லைன்னா கூட எனக்கு தூக்கமே வராதுப்பா. எல்லா பொம்பளைங்களுமே புருஷன் இருக்கும் போதே சுமங்கலியா போய் சேர்ந்துடணும்னு நினைப்பாங்க. ஆனா நான் முதல்ல செத்துட்டா உங்க அப்பாவால தனியா சமாளிக்க முடியாதுல்ல. அவருக்கு என்ன வேணும்னு கூட வாயை திறந்து கேட்க தெரியாது. அதனால அவரு போனதுக்கு அப்புறம் தான் நான் சாகணும்னு நினைச்சுக்கிட்டு எல்லா சாமி கிட்டயும் அப்படிதான் வேண்டிட்டு இருந்தேன். அம்மா அழாதம்மா ப்ளீஸ்மா, அழாத ப்ளீஸ். இப்படி பண்ணிட்டாரே அந்த மனுஷன். அம்மா இத்தனை வருஷம் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? ஒருவேளை அவர் என் கூட பொய்யா வாழ்ந்திருக்காரா? இல்ல அவரை நான் ஏமாத்திட்டேன்னு நினைச்சு போயிட்டாரா? நாம இதுல என்ன சொல்ல முடியும்? என்ன நினைச்சாருன்னே தெரியலையே. அம்மா அழாத.
கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கும்க்கா. இப்படியெல்லாம் கூட நடக்கும்? அந்த மனுஷனுக்கு எல்லாத்துலயும் அவசரம். உன் கல்யாண விஷயத்துல முடிவெடுத்து கல்யாணம் பண்ணி வச்சாரு. சரி, அதுல ஒரு நியாயம் இருந்துச்சு. ஆனா இந்த விஷயத்துல என்ன நியாயம் இருக்கு? சொத்துக்காக இப்படி உதறி தள்ளிட்டு என்ன விட்டுட்டு போவாருன்னு நான் நினைக்கவே